மகளுக்கு குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளைகள் செய்த அதிக அக்கறை செலுத்துங்கள். உன் பிள்ளைகள் முந்தியெல்லாம் இது நடந்தது. முந்தி தாய் தன் பிள்ளையை வீட்டில் இருக்கும் பொழுது தலை செய்யும் போதே, அவள் பேன் பார்க்கும் போது ஈருடைய வைத்து மண்டை கருச்சு இழுக்கும் போதே ஒழுங்கா குடிஞ்சு பெருக்கு, நிமிந்து பெருக்கு, துணியத்தை ஒழுங்கா தின்னு போய் விரல நீட்டி திங்காத, நாக்க நீட்டி திங்காத, கண்ணை இழுக்காத, நாக்க நீட்டாத, புருஷன் வீட்டுக்கு போகணும், அங்க அப்படி இருக்கும், புருஷன் மாமியா எப்படி இருப்பா, நாத்தனா எப்படி இருப்பா என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இன்னைக்கு போனை கையில் வச்சுக்க, மாமியா சிக்கன் பண்ணி எனக்கு போன் போட்டு வாடி வந்துரு. மயிரா பிள்ளைகள் தங்கும். முந்தின சொல்லுமா செத்தால் அங்க இங்க வந்துடக்கூடாது, இங்க வந்துடவே கூடாது, அங்க புருஷன் வீட்டில். இப்ப புருஷன் கூட இருக்காது, இங்க ஓடி வந்துரு, இங்க ஓடி வந்துரு. ஏன்? ஒத்த பிள்ளை, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு, இல்லைன்னா ஒரே ஒண்ணு ஆண், இல்லைன்னா ஒரே ஒரு பெண்ணு. அம்மாவுக்கு பிள்ளை விட்ட ஆள் கிடையாது, அத்தாவுக்கும் பிள்ளை விட்ட ஆள் கிடையாது. பருவ வயதை அடைந்த ஒரே காலத்தால கட்டி கொடுத்துட வேண்டியது. கட்டி கொடுத்த மறுநாளே என் பிள்ளை ஆடுதுங்க. என்ன என் பிள்ளை ரசம் சாப்பிட்டு புளி தண்ணி குடிப்பேன். அவன் குடும்பம் பேரே புளி தண்ணி குடும்பம்ல, அங்கெல்லாம் கட்டி கொடுத்துருங்க. அவன் புளியை போட்டே கொண்டுருவானே என் பிள்ளைய. நான் கறியும் ஜோரமா வளர்த்தேன்.